வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 290வது நாள். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஏமன் மீது 25 முதல் 30 போர் விமானங்கள் மூலம் 3 நாடுகள் சேர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு ஒன்று தீப்பிடித்து எரிந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. அதை தங்களின் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இஸ்ரேல் கூறிக்கொள்வதை நாம் காண முடிகிறது. இதில் இஸ்ரேல், யுகே, யுஎஸ்ஏ 3 நாடுகளும் சேர்ந்துதான் இதை செய்துள்ளன. அதனைத் தொடர்ந்து மிக கடுமையான எதிர்வினை தாக்குதல் தங்கள் மீது இருக்கும் என்று இஸ்ரேல் தரப்பில் அஞ்சப்படுகிறது. அதை அவர்கள் நேற்று இரவு முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தது. வான் பாதுகாப்பு சாதனங்களை ஆக்டிவாக வைத்திருந்தது என்பதை பார்க்கும்போதே தெரிந்தது. இது எங்கிருந்து தொடங்கியது? இந்த குறிப்பிட்ட ஏமன் தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகு ஏமன் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் மட்டும் வராமல் அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகியவற்றை அழைத்து வந்தது. இதில் சவுதி அரேபியாவின் பங்கு இருப்பதாக ஒரு தகவலும் உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பற்றியும் தான் என்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். இந்த தாக்குதல் நடந்தின உடனே, அதாவது நம்ம போன வீடியோ, அதுக்கு பிஃபோர் வீடியோ தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏமன் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினது. அதன் பிறகு இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின பிறகு அவங்க தரப்புல இருந்து, அதாவது இஸ்ரேல் உள்ள இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஹீப்ரு ஊடகங்களை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மற்றவங்கள மாதிரி எல்லாம் இதை அவங்க கொஞ்சமா எடை போட முடியாது. கண்டிப்பா 100க்கு 100% ஏமன் மிக கடுமையான தாக்குதல் நடத்தும். அவங்க இந்த போருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு ஹீப்ரு தரப்புல இருந்து, ஹீப்ரு ஊடகங்களே எழுத ஆரம்பிச்சிருக்குது. அதை பார்க்க முடியுது. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க காங்கிரஸ்ல நாளை மறுநாள் பேசுறதா இருந்துச்சு, ஜூலை 24ஆம் தேதி. அது எந்த சூழ்நிலையில நெத்தனியாகு போறாரா இல்லையா அப்படின்றது தெரியல. இப்போதைய சூழ்நிலை அங்க எப்படி இருக்கு? இந்த தாக்குதலுக்கு பிறகான காலச்சூழல்கள் எப்படி மாறி இருக்கு? அரசியல் மாற்றங்கள் என்ன வந்திருக்கு? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யமன்ல அந்த ஹுடைடா ஏர்போர்ட், இது ஹுடைடா போர்ட், ஹுடைடா போர்ட்ல தான் இந்த தாக்குதல் நடந்தது. இதுல நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த தாக்குதல்ல இஸ்ரேல் என்ன சொல்ல விரும்புனுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தாக்குதல் ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா யமன் தரப்புல இருந்து சொல்றது, இது ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் எதற்காகன்னா, காசால நடக்கிற இனப்படுகொலை போருக்கு எதிரான தாக்குதல்ல தான் யமன் அரசாங்கம் ஈடுபடுது. அது எங்களுடைய ஜஸ்ட் காஸ், எங்க மக்களுக்கு எதிரான போர்ல, இனப்படுகொலை போர்ல ஈடுபடுற இந்த சைனிஸ்ட் என்டிட்டிக்கு எதிரான போர். இதை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிளாக்கேட் பண்ணாங்க. அதற்கு எதிராக அமெரிக்க அலைஸோடைய தாக்குதல் ஆரம்பிச்சுது. கடுமையா பின்னடைவுகளை சந்திச்சது அமெரிக்கன் கோalition ஃபோர்ஸஸ். ஸோ இந்த பின்னணியில தான் யமன் தன்னுடைய 5th ஃபேஸ், அதாவது 4th ஃபேஸுங்கிறது அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாதிரி, அது ரெட் சி மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷியன் பரப்பு மட்டும் இல்லாம மெடிட்ரேனியன் வரைக்கும் தாக்குதலை விரிவுபடுத்தியிருந்தது. அதுதான் 4th ஃபேஸா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ 5th ஃபேஸ்க்கு அவங்க என்டர் ஆயிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. நேத்திக்கு அல்ஹுத்தி, அந்த அந்த டிஃபென்ஸ் கமிட்டியினுடைய சேர்மனா இருக்கிற அல்ஹுத்தி, சீஃப் இன் கமாண்டரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த எஃபான்னு சொல்ற அந்த ட்ரோன் தாக்குதல் மூலமா அது நடத்தினதுல இருந்து நாங்க 5வது கட்ட தாக்குதலுக்கு நகர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அதற்கான பதிலடியா இஸ்ரேல் அரசாங்கம் இந்த தாக்குதலை பண்ணியிருக்கு. இப்போ இது எங்க நடத்தியிருக்குன்னா, ஆயில் ஸ்டோரேஜ், அவங்க யமன் ஏற்கனவே பெரிய அளவுக்கு நெருக்கடிகள்ல சிக்கியிருந்த ஒரு நாடு தான். 8 வருஷம் போர் நடத்தினாங்க. இதே அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்ற சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இரண்டும் சேர்ந்து 8 வருஷம் போர் நடத்தினாங்க. இனப்படுகொலை பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா இனப்படுகொலை.
ஆஹ் கிட்டத்தட்ட அந்த போர்ல இறந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர். 4 லட்சம் பேரை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும். அதற்கு எதிராக வந்து நின்று அந்த போரை எதிர்கொண்டு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் காசு, அதாவது ஹியூமனிடேரியன் காசுக்காக உலக நாடுகள் எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு பணியை வந்து இந்த ஒரு ஏழை நாடு பண்ணுது. அததான் வந்து உலகமே ஆதரிக்குது. உலக மக்கள் எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறது தான் யமன் இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு எதிரான இந்த தாக்குதல்ங்கிறது எதை மையப்படுத்துற தாக்குதலா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எனர்ஜி ரிசோர்சஸை தாக்கி இருக்கிறாங்க. எனர்ஜி ரிசோர்சஸ்னா அவங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஜெனரேட்டர் வச்சிருக்கிற இடம். அந்த உற்பத்திக்காக, பவர் உற்பத்திக்காக எரிவாயு கிடங்குகள், எரிபொருள் கிடங்குகள்ல வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து எந்த வகையிலும் மிலிட்டரி டார்கெட் கிடையாது. ஒரு எரிபொருள் உற்பத்தி நிலையமோ இல்ல ஒரு எரிபொருள் சேமிப்பு கிடங்கோ வந்து எந்த வகையிலையும் மிலிட்டரி டார்கெட் கிடையாது. ஆனா அதுலதான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு மிலிட்டரி டார்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஹ் அதனால ஏற்பட்ட தீ விபத்துல இதுவரைக்கும் 6 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த யமன் நேஷனல் ஆயில் கார்பரேஷன் கம்பெனின்னு சொல்லி அவங்களுடைய நேஷனல் ஆயில் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் 6 பேர் இறந்திருக்கிறாங்க. 80க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே தீ காயம் தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் கிடையாது. ஏன்னா தாக்கப்பட்டிருக்கிறது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குதல் நடத்தி அதன் மூலமா பப்ளிக் மத்தியில அச்சுறுத்தலை உருவாக்கி பப்ளிக்கை வந்து அந்தந்த நாடுகளுக்கு எதிராக திருப்புறதைத்தான் வந்து அதனுடைய கொள்கையாவே வச்சிருக்கு. இந்த கொள்கைக்கு நம்ம டெஃபினேஷன் சொன்னோம்னா இது தீவிரவாதம். இந்த தீவிரவாத கொள்கை தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய தாக்குதல்ங்கிறது. ஒட்டுமொத்தமாவே இந்த பகுதி முழுக்க வந்து அதனுடைய தாக்குதல் நடவடிக்கை கம்ப்ளீட்லி தீவிரவாத தாக்குதல் நடவடிக்கை தான் பண்ணுது. அது இந்த பயங்கரவாத நடவடிக்கையில தான் தொடர்ந்து வந்து அவங்க ஈடுபடுறாங்க. இப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா, எங்க மீது தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்க தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபடுவோம். ஸோ உங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோம், உங்களுடைய நகரங்களை அழிப்போம், உங்களுடைய எண்ணெய் கிடங்குகளை அழிப்போம். மிலிட்டரிலி வின் பண்ண மாட்டோம், ஆனா மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் குண்டை வீசுவோம், மக்களுக்கு போற எரிபொருளை வந்து அழிப்போம், பவர் சப்ளையை வந்து கட் பண்ணுவோம், வாட்டரை கட் பண்ணுவோம், உணவுப் பொருட்களை கட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த இந்த ஒட்டுமொத்த இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஒட்டுமொத்த திட்டமிடல், ஒட்டுமொத்த இந்த ஸ்ட்ராட்டஜிக் திட்டமிடல் எல்லாமே எதை மையமா கொண்டதுன்னாக்க தீவிரவாதத்தை மையமா கொண்டது. ஒரு தீவிரவாத அரசாங்கம் தான் இந்த மாதிரி இயங்கும். தீவிரவாதிகள் பண்ற அதே செயல்பாட்டுல நெத்தன்யாகுவோடைய அரசாங்கம் ஈடுபடுது. அதை வந்து அவங்க டிட்டரன்ஸ் சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான நடவடிக்கை. உலகத்துல இந்த மாதிரி கேவலமான நடவடிக்கையை அமெரிக்கா தவிர மற்ற நாடு எந்த நாடும் பண்ணியிருக்காது. ஸோ அதனால வந்து இது ஒரு தீவிரவாத நாடு, இது ஒரு ரோக் ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் சமூகத்துல இது வந்து அந்நியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சக்தி. இதுக்கு எந்த வித லெஜிட்டிமசியும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில தான் ஹுடைடா போர்ட்ல வந்து இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்ப அதுல என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா, நாங்க ரொம்ப உங்களுடைய மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவோம், நீங்க வந்து எங்கள்கிட்ட இருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்போ இதுல இந்த இந்த தாக்குதல் நடந்து இந்த தீ வந்து எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்களுடைய ப்ரொபகேண்டா, அவங்களுடைய ப்ரொபகேண்டா நெட்வொர்க்கு, சோசியல் மீடியா முழுக்க வந்து அவங்களுடைய ப்ரொபகேண்டா நெட்வொர்க் வந்து எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னா, பாருங்க எங்களை தாக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வந்து இன்னைக்கு யமன் அன்சாரல் அமைப்பு அனுபவிக்குது, யமன் மக்கள் அனுபவிக்கிறாங்க. இதுதான் வந்து எங்க மீது தாக்குதல் நடத்துற எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீ வந்து ரொம்ப பெருசா எரிஞ்சு இதாகிறத வந்து மற்றவர்களுக்கு செய்தியா சொல்றாங்க. எங்க மீது தாக்குதல் நடத்தணுங்கிற எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய
சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படியெல்லாம் வந்து எரியுங்கிறத நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. யோவா கலாண்ட் வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, மிடில் ஈஸ்ட் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கும் உடைடா ஏர்போர்ட் எரியறது வந்து தெரியுது, புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கும் அவங்க செய்தி சொல்றாங்க, எங்களுக்கு எதிரா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய நாடு தீப்பத்தி எரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இத காமிக்கணுங்கிறது தான், இந்த போஸ்டரை காமிக்கணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. வேற எந்த ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவும் கிடையாது. மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ங்கிறது எதுவுமே கிடையாது இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு. இந்த தாக்குதல் மூலமா அவங்க சொல்ல வந்தது. அவங்க கம்ப்ளீட்டா வந்து மக்கள பயமுறுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடலா இருந்திருக்கு. அத தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இது வந்து எந்த வகையிலயாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான பலன வந்து குடுக்குமா அப்படின்னா, அதனுடைய விளைவுகள பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பலன குடுக்குமா, குடுக்காதாங்கிறது. விளைவு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒட்டுமொத்த அ இஸ்ரேல் பரப்பு முழுக்க பாதுகாப்ப தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய விமானங்கள் முழுக்க வந்து ஓய்வு இல்லாம பறக்க விட்டுருக்கிறாங்க. வேற ஏதாவது ட்ரோன் இன்ஃபில்ட்ரேஷன் இல்ல மிசைல்ஸ் வர்றத வந்து கண்காணிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆக்டிவா வந்து ஈடுபட்டிருக்காங்க கண்காணிப்பு பணியில. அதனால என்ன ஆயிருக்குன்னா, செட்டிலர்ஸ் பூரா உள்ளுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற நாட்டினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்கு வந்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இத தடுக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால வந்து இந்த ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்குக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஈரானுடைய எம்பசியில தாக்குதல் நடத்திட்டு எப்படியான ஒரு பேனிக் மோட்ல இஸ்ரேல் அரசாங்கம் இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு பேனிக் மோட்ல இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் இருக்கு. இப்போ இதுல டெல் அவிவோடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு நேத்து இன்னைக்கும். ஏன்னா மீண்டும் எமன் அன்சார் அமைப்பு ஒட்டுமொத்த டெல் அவீவ் நகரத்தை முழுக்க தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கான விட்டல் பிளேசஸை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியும் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபேலசி தான் வந்து இவங்க பண்ணது இஸ்ரேல் அரசாங்கம். இதுல ஏதாவது வந்து டிட்டர் பண்ண முடியுதா, இல்ல அதனால ஏதாவது அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கான்னா எல்லாமே நட்டம் தான். எதுவுமே லாபம் கிடையாது. ஒரு அச்சுறுத்தலை மட்டும்தான் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. அதுவும் மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு. ராணுவ தரப்புகளுக்கு எந்த அச்சுறுத்தலையும் உங்களால ஏற்படுத்த முடியல. ஏன்னா ஹமாஸ் கூடயே உங்களால வெற்றி அடைய முடியல. ஹமாஸ் கிட்டே தோல்வி அடைகிறாங்க. ஹெஸ்புல்லா கிட்ட சண்டைக்கு போக முடியாதுங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு போஸ்டரிங் நடவடிக்கையில ஈடுபடுறாங்க தங்களுடைய பவரை போஸ்டர் பண்றதுக்கு. நான் ஹெஸ்புல்லா கூட போய் இந்த மாதிரியான தாக்குதல்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா ஹெஸ்புல்லா நேரம் பதிலடி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய போருக்கு போக வேண்டியிருக்கும். போருக்கு போனாங்கன்னா அதை எதிர்கொள்ள முடியாது. ஹெஸ்புல்லா மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து கொடுத்துரும் இவங்களுக்கு. ஸோ அதனால வந்து இவங்க வந்து அஹ், யமன் மீது தாக்குதல் நடத்தி, ஏற்கனவே அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்க போய் தாக்குதல் நடத்தி, அதை வந்து இவங்களுடைய மிலிட்டரி பவர் போஸ்டரா வந்து காமிக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை தான் அடையும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விழுந்திருக்கு. இஸ்ரேல்ல இருந்து இயங்குற பத்திரிகைகள் அனைத்தும் வந்து வார்ன் பண்றாங்க. இந்த இந்த போரை வந்து நம்மளால வந்து தொடர்ந்து நடத்த முடியாதுட்டு. ஏன்னா இது நடத்த முடியாது. இந்த போரை வந்து நடத்த முடியாது இஸ்ரேல் அரசாங்கம். அந்த ஒரு தாக்குதலுக்கு மட்டும் இவங்க பயன்படுத்தினது 15க்கும் மேற்பட்ட F-15 வகை விமானங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு ரீஃபியூலிங், அவ்வளவு தூரம் போய் தாக்குதல் நடத்துறதுக்காக ரீஃபியூலிங் பண்றதுக்காக நேட்டோவுடைய ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரீஃபியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்லயே ஃபியூல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வந்து அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இது ஒரு தாக்குதலுக்கு, ஒரு இடத்த தாக்குதல் நடத்துறதுக்கு இவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அவங்களால. இவ்வளவு நாடுகளுடைய உதவி தேவைப்படுது. இவ்வளவு போர் விமானங்களோட உதவி தேவைப்படுது. அதை திரும்ப ஆயில நிரப்புறதுக்கான, எண்ணெயை நிரப்புறதுக்கான விமானங்களின் உதவி தேவைப்படுது. இவ்வளவும் பண்ணி ஒரே ஒரு ஸ்ட்ரைக் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
அதுவும் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணியிருக்கிறாங்க. மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க பண்ணல. இதை பண்ணிட்டு இதை ஒரு போஸ்டரா காமிச்சிட்டு இதை வெற்றியா வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கம்ப்ளீட்டா ஆப்போசிட். ஏன்னா இந்த மாதிரியான தாக்குதலை நீங்க தொடர்ந்து பண்ணவே முடியாது. ஒரு தடவை பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நீங்க பண்ண முடியாது இந்த மாதிரியான தாக்குதலை. இந்த மாதிரியான தாக்குதலை பண்ணாக்க ஏற்கனவே MQ ரீப்பர் வகை ட்ரோன்களை தாக்குதல் நடத்தி வீழ்த்தின எமன் அன்சார் அமைப்பு இதே F-16 F-15 வகை விமானங்களையும் வந்து வீழ்த்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த F-35 பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தாக்குதலுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இல்ல தோழர், F-15 தான் முதல் கட்ட தகவல் நடந்துச்சுன்னா 30 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதா வந்துச்சு. அப்புறம் 25ன்னு பின்னாடி சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ரீஃபியூல் எரிவாயு நிரப்புறதுக்கு நேட்டோவோட விமானம் தான் வந்திருக்கு. இப்ப அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. எதுக்கு நேட்டோ உள்ள வருது இதுல அப்படின்னு. இப்ப என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, ஒருவேளை இதை இவங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ரஷ்யா கிட்ட இருந்து இதை அட்டாக் பண்றதுக்கான ஏதாவது வாங்கி வச்சிருந்து, அல்லது ஏற்கனவே இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்து ஆன் தி ஏர்ல இருக்கக்கூடிய ஃபிளைட்டை, ஒரு நல்ல லாங்ல பறக்கக்கூடிய ஃபிளைட்டை, 30,000 50,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஃபிளைட்டை அடிக்கிறதுக்கு ஒன்னு ரெடி பண்ணி வச்சு, அது நல்ல இருக்கிறதுலே பெரிய விமானமா அந்த ஃபியூயல் ஃபில் பண்ற விமானம் தான் வந்திருக்கும். அதை அடிச்சு காலி பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப என்ன நடந்திருக்கும்? இல்ல, அது வந்து இங்க இவங்களுடைய ரேஞ்சுக்குள்ள வந்து ஃபியூல் பண்ண மாட்டாங்க, ரீஃபியூல் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சர்வதேச எல்லைகள்ல வந்து ரீஃபியூல் பண்ணுவாங்க. அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். ஆனா இந்த F-16 F-15 வகை விமானங்களை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே MQ ரீப்பர் வகை விமானங்களை தாக்கி இருக்கிறாங்க, ட்ரோன்களை. அதை கிட்டத்தட்ட 4-5 ட்ரோனை வந்து வீழ்த்தியிருக்காங்க இது வரைக்கும். இப்போ இதனுடைய ஸ்பீடு அதிகமா இருந்ததுனாலும் இதுக்கான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அவங்கள்ட்ட இல்லைங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க போய் தாக்குதல் நடத்திட்டு வந்தாலும் எப்ப அதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்க எடுத்த உடனே அதெல்லாம் காட்டக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான். ஸோ எப்போ வேணாலும் வந்து எப்போ எதை வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேரடியா முந்தாநாத்து யுனைடெட் நேஷன்ஸ் உடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல பேசின ரஷ்யன் ஃபெடரேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் பேசும்போது சொல்றாரு, இஸ்ரேல் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பகுதி முழுக்க போற விரிவாக்குறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுது, எஸ்கலேஷன்ல இருக்கு. அந்த கான்ட்ரரி ஹெஸ்புல்லா வந்து கிரேட்டஸ்ட் ரெஸ்ட்ரைனை வந்து ஃபாலோ பண்ணுது, ஈரான் வந்து ரெஸ்ட்ரைன் பண்ணுது. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து வந்து அவங்கள வந்து தூண்டுது, போருக்கு தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை வந்து போர் வந்து விரிவடைஞ்சு, ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போர் விரிவடைஞ்சு இந்த பகுதியினுடைய செக்யூரிட்டிக்கு வந்து சிக்கல் வருது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா ரஷ்யா இதை பார்த்துக்கிட்டு விலகி நிற்காது, பைஸ்டாண்டரா நிற்காது, அப்சர்வரா இருக்காது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு, சிரியால என்ன நடக்குதோ அங்க பார்த்துருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. இப்போ ரஷ்யா வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, இந்த பகுதியில போர் விரிவடைஞ்சதுன்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு நேரடியா உதவி பண்றதுக்கு ரஷ்யா இருக்குங்கிறத தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்போ இங்க இது நேரடியாவே சொல்லியிருக்காரு அவரு, நான் அதை கவனிக்கலையே. செக்யூரிட்டி கவுன்சில்ல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு, இந்த எஸ்கலேஷனை கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கிறது இஸ்ரேல் தான், கிரேட்டஸ்ட் ரெஸ்ட்ரைனை வந்து பண்ணிட்டு இருக்கு ஹெஸ்புல்லா. ஈரான் வந்து அவங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இதை ரெஸ்ட்ரைன் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து இஸ்ரேல் அரசாங்கம் இந்த போரை விரிவாக்கம் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து இந்த போர் விரிவடைஞ்சு போச்சுன்னா ரஷ்யா வந்து அப்சர்வரா இருக்காது, கண்டிப்பா வந்து சிரியால என்ன உதவிகள் பண்றோமோ அதே மாதிரியான ஒரு நிலை வரும் அப்படிங்கிறத அவரு கிளியரா சொல்லியிருக்காரு. ரொம்ப கிளியரா வந்து சொல்றேங்கிறத அவரு சொல்றேன்னு சொல்லிட்டே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேல நான் கிளியரா சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே அந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல வந்து புட்டின் சொன்னது, நீ வந்து அந்த என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, அதாவது வந்து நான் வெளியில இருந்துட்டு அசமெட்ரிக்கல் வார்ஃபேரை நீ எப்படி ரன் பண்றியோ அது போல நான் ரன் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு புட்டின் சொன்னதை அப்போ வந்து இது மூவ்ல இருக்கு, அதுக்கு ஃபார்வர்டு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏற்கனவே சிர்கான் மிசைல் வந்து
யமன் அன்சாரல் அமைப்பு ம், ம். குடுக்கறதுக்கான அந்த ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அதனால வந்து இப்ப யமன் அன்சாரல் அமைப்பு டெல் அவீவ் நகரத்துக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்கு. அடுத்து தொடர்ந்து வந்து இப்ப இந்த ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்குங்கிறது இப்ப இந்த ஹுடைடா ஏர்போர்ட்ல நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா வந்து அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லி இன்னைக்கு டைம் அறிவிச்சிருக்கிறாங்க 12 மணிக்கு மேல. 12 மணில இருந்து இன்னைக்கு நாளைக்கு விடிய காலம் 5 மணி வரைக்கும் ஒட்டுமொத்த ஜைனிஸ்ட் என்டிட்டியினுடைய விட்டல் டார்கெட்ஸ் எல்லா இடத்துலயும் தாக்குதல் நடக்கும், தயாரா இருந்துக்குங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது இது அவங்க வந்து அவங்கள டிட்டர் பண்ண முடியாது. அதுதான் என்ன காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான தாக்குதலை நீங்க ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம், லிமிட்டட் டைம் தான் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதலை உங்களால பண்ணவே முடியாது. அப்படியே பண்ணினாலும் எமன்கிற நாடும் சரி, அந்த அமைப்பும் சரி, அந்த மக்களும் சரி, நேத்திக்கு சனா வீதிகள்ல அவங்க கூடின மக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 20, 30 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. அவங்க கூடி பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த அளவுக்கு மாஸ் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரகிளுக்கு எல்லா வகையிலயும் நாங்க தயாரா இருக்கிறோம். காசா மக்களுடைய ரத்தத்தை விட எங்க ரத்தம் புனிதமானது கிடையாது. எங்க ரத்தம் அதை விட ஒன்றும் சிறப்பானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொலிட் பீரோ மெம்பர்ஸ் வந்து பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க எங்களுடைய சாக்ரிஃபைஸ்ங்கிறது காசாவுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறத நாங்க விரும்புறோம். அதுதான் அட்லீஸ்ட் எங்களுக்கான அந்த அந்த ஒரு நல்ல மனநிலையை வந்து கொடுக்கும் முதல்ல. ஏன்னா நாங்க பாதிப்புக்கு உள்ளாகாம எங்களால வந்து அந்த மக்களுடைய பாதிப்பை வந்து உணர முடியாது. அவங்க பாதிக்கப்படுற அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா எந்த இடத்துலயும் நாங்க வந்து இந்த பிரச்சனையை கைவிட மாட்டோம். இந்த மக்களை நாங்க உதவி இல்லாம அனுமதிக்க மாட்டோம். அவங்க கூட என்றைக்கும் நாங்க துணை நிற்போம். எங்களுடைய தாக்குதல் தொடரும். எவ்வளவு விலை கொடுத்ததுனாலும் அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்க தயாரா இருக்கிறோங்கிறது தான் வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வந்து எந்த வகையிலையும் உங்களால டிட்டர் பண்ண முடியாது. டிட்டர் பண்ண முடியலன்னா தொடர்ந்து டெல் அவீவ் நகரத்துக்குள்ள தாக்குதல் நடக்கலாம். கைஃபாவுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ்ல தாக்குதல் நடக்கலாம். ரஃபேல் தொழிற்சாலையில தாக்குதல் நடத்தலாம். என்னென்ன இடத்துல இவங்க என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டார்கெட்ஸ் வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இருக்கு. இன்னும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் நேரடியாக இஸ்ரேலுக்கு உள்ள பயன்படுத்தல இவங்க. அப்படி ஒருவேளை பயன்படுத்தினாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பாரதூரமானதா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா வேறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். இப்ப இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் ராணுவம் 2000 பவுண்ட் பாம்ஸ், பெரிய பெரிய வெடிமருந்து பொருட்களை வந்து போட்டு நகரத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்குற வேலையில வந்து ஈடுபடும். ஒரு குண்டு போட்டுச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட 500 மீட்டர் அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கான பெரிய குண்டுகளை வந்து போடும். ஏன்னா அதுதான் வந்து அது பண்ணிட்டு இருக்கு. மக்கள் மிகுதியா வாழக்கூடிய பகுதிகளிலேயே அதை தான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சு காலி பண்றதுக்கு அந்த மாதிரியான பெரிய பவர்ஃபுல் பாம்ஸ் பயன்படுத்துறதுங்கிறது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடைமுறை. ஆனா அப்படியெல்லாம் பயன்படுத்தினால் கூட யமன்ல இருக்கிற மக்கள் வந்து 8 வருஷம் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க. இதே மாதிரியான பாம்புகளை சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்த மக்கள் மீது போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் எதிர்த்து பட்டினியை ஃபேஸ் பண்ணி, பஞ்சத்தை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து அவங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா காசாக்குள்ளேயே அவங்க மக்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை உங்களால எதுவும் பண்ண முடியல. ஒரு 300 சொச்சம் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு பகுதியினுடைய மக்களை வந்து எங்கேயுமே போக வழி இல்லாத மக்களை வந்து அவங்கள வந்து எதிர்த்து நிக்கிறத உங்களால தடுக்க முடியல. யமன்ங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு. அங்க வந்து நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அந்த மக்கள் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்க தான். இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து யமன்ல நீங்க பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குண்டுகளை போடலாம், மக்களை கொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அட் த சேம் டைம் டெல் அவீவ் நகரத்துல ஒரு வீட்டுல குண்டு விழுந்ததுன்னா இந்த அரசாங்கம் நிலைக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த 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 ஃப்ரெஜைலிட்டிங்கிறது இஸ்ரேல்ங்கிறது பாதுகாப்பான பகுதியா இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாடு வந்து உயிரோட இருக்க முடியும். அந்த நாட்டினுடைய ஆயுள்ங்கிறது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது.
அந்த நாட்டினுடைய ஆயில்ங்கிறது அந்த நாட்டினுடைய ராணுவம் வந்து பலமா இருக்குது. தனக்கான பாதுகாப்பை வந்து அதனால உறுதிப்படுத்த முடியும். யாரும் இந்த பகுதியில நம்மள தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிற வரைக்கும் தான் அதனுடைய ஆயுட்காலம். ஒருவேளை வந்து அது உடைஞ்சு போச்சு. ஏன்னா அததான் வந்து அக்டோபர் 7ல உடைச்சாங்க. அதனைத் தொடர்ந்து இன்றைய வரைக்கும் ஹெஸ்புல்லா அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு அன்சாரல்லா அமைப்பு டெல்லவீவ் நகரத்துக்குள்ள இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுன்னா, அவங்களுடைய தலைநகரம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா, இந்த என்டிட்டி வந்து உடைஞ்சு போறதை தவிர வேற வழி கிடையாது. இதனுடைய ஆயுட்காலம் முடிவுக்கு வர்றதை தவிர வேற வழி கிடையாது. அவ்வளோ ஒரு ஃப்ரெஜைல் சொசைட்டி இஸ்ரேல்ல இருக்கிற சொசைட்டி. ஸோ அதனால வந்து யமன் அன்சாரல்லா அமைப்போ இல்ல யமன் மக்களோ நீங்க குண்டுகளை போட்டா தாங்கக்கூடிய மாதிரி, தாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உடைய மாதிரி இஸ்ரேல்ல இருக்கிற செட்டிலர் சொசைட்டி அந்த மாதிரி கிடையாது. இஸ்ரேல்ல இருக்கிற செட்டிலர் சொசைட்டி ஒரு குண்டு விழுந்துருச்சுனாலே பென்கூரியன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியேறிடுவாங்க. ஸோ அவங்க வெளிநாடுகளுக்கு கிளம்பி ஓடிடுவாங்க. இந்த பக்கமே வரமாட்டாங்க. ஸோ இன்னைக்கு டெலவீவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கு எஃப்ஆங்கிற அந்த புது ட்ரோன் மூலமா வந்து நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்றாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வச்சிருக்கிறாங்க. 2500 கிலோமீட்டர் தாண்டி போய் எஜிப்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போய் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. கம்ப்ளீட்லி செக்யூர்டான ஒரு சிட்டியை வந்து அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அவ்வளோ சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அப்படின்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன நிலைமை? அவங்க அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 4 முக்கியமான பகுதிகளை வந்து தாக்கிட்டாங்கனாலே செட்டிலர்ஸோட பாதுகாப்பு கேள்விக்குள்ளாயிடும். அதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செட்டிலர்ஸ் இங்க இருந்து கிளம்பி ஓடுறதை தவிர வேற வழியே கிடையாது. ஸோ அதான் வந்து அவங்களுடைய பொலிட் பியூரோ மெம்பர் நேத்திக்கு ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்போஸ்ட்ல போட்டிருக்காரு. செட்டிலர்ஸ்க்கு 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம், இல்லைன்னா செட்டிலர்ஸ் ஷெல்டர்ஸ்ல போய் தஞ்சம் அடைஞ்சிடலாம். அதை தவிர எந்த வழியும் கிடையாது. தொடர்ந்து டெல்லவீவ் நகரம் தாக்கப்படும் அப்படிங்கிறாரு. இந்த பதிலடிங்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் இதுவரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான பதிலடி வந்து நாங்க கொடுப்போம். அது எந்த வகையிலையும் வந்து எங்களை வந்து யாரும் தடுக்க முடியாது. இதுக்கு யாராவது தடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்கன்னா அந்த நாடும் தாக்கப்படும் அப்படின்னு நேரடியா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு சவுதி போன்ற நாடுகளுக்கு. இப்ப சவுதி வந்து இந்த பின்னணியில இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு சவுதி உதவி பண்ணதா வந்து ஒரு தகவல் வந்துச்சு. சவுதி வந்து உடனடியாக மறுப்பு தெரிவித்து அவங்களுடைய இராணுவ தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க, இதுல எந்த வகையிலும் நாங்க தொடர்பு படலை அப்படின்ட்டு. ஸோ இதுலயே தெரியுது அவங்க வந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டிங்கிறது அன்சாரல்லா கையில் இருக்கு. ஸோ அதனால வந்து சவுதி அரசாங்கம் பெரிய அளவுக்கு இதுல வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து போஸ்ட் பண்ணது அன்சாரல்லா அமைப்பு சவுதிக்கு. சவுதியோடைய எக்கனாமியும் சரி, சவுதியோடைய நிலைத்தன்மையும் சரி மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் அன்சாரல்லா அமைப்புக்கு எதிராக வந்து இயங்குனுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இதுல தாக்குதல்ல வந்து கலந்துகிட்டாங்கிறத சூசகமா சொல்லியிருக்கிறாரு யமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய தலைவர் அல்குத்தி, சையத் அல்குத்தி. அதாவது வந்து அவங்க அது ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளான் போட்டது 2வது அந்த ஏர் ஸ்பேஸ பயன்படுத்த குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்த தகவல் என்ன அப்படின்னா, அது உறுதியா செய்யப்பட்ட தகவலான்றது தெரியல. ஆனா அது கூட நான் டெலிகிராம்ல போட்டிருந்தேன். உடனடியா சைனாவையும், ஓமனையும், மஸ்கட்டையும் தொடர்பு கொண்டு மஸ்கட் வழியா வந்து ஏமன் அன்சாருல்லாட்ட பேசி, நாங்க இதுல தலையிடல. நீங்க எங்க மேல எந்த தாக்குதல் நடத்திராதீங்க அப்படின்னு வந்து சவுதி பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. அது பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? 2வது அதே போல இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இத இப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. அ இந்த இதுல நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, 63 ஏர்கிராஃப்ட் சவுதியோட 63 ஏர்கிராஃப்ட்ட அந்த 7 வருஷத்துல அந்த குறிப்பிட்ட காலத்துல தாக்கியிருக்கு ஏமனு. அதேபோல யுஎஸ் குடுத்தது 6 ஏர்கிராஃப்ட், மொராக்கோவோட 1 ஏர்கிராஃப்ட், ஜோர்டானுடைய 1, பஹ்ரைனோட 1, யுஏஇ குடுத்த 22 இதெல்லாம் தாக்கியிருக்கு. சோ அப்போ நீங்க சொன்ன மாரி எ அடுத்த முறை இன்னும் ஒரு தாக்குதலுக்கு ஒரு படையோட அவங்க வந்தாங்க, ஏர்கிராஃப்ட்டோட வந்தாங்கன்னா, அது கண்டிப்பா வீழ்த்தப்படும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதே போல அந்த சவுதியோட இது F-16 தாக்கி இருக்கிறான். F-16 தாக்கி இருக்கிறாங்க. பாருங்க ஜோர்டானுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் F-16. 3 தோழர். மொராக்கோ 1, ஜோர்டான் 1, பஹ்ரைன் 1 எல்லாமே பஹ்ரைன் 1. எல்லாமே F-16 தாக்குறாங்க. F-16 தாக்கி வீழ்த்துறாங்கன்னா
F-15 F-35 வீழ்த்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓ, இதுதான் வலிமையானதா? F-16 தான் வலிமையானது? ஆமா, இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்ட். ஓ, இதையே தாக்கிட்டாங்கன்னா அப்புறம் அதெல்லாம் எந்த மூளைக்கு? அதேதான், கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா போகும், இல்ல கொஞ்சம் கம்மியா போகும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வீழ்த்தப்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் தெளிவாகும். யூரோ ஃபைட்டர் டைப்போன் அப்படின்னு சொல்லி EF அதையும் இது பண்ணி இருக்காங்க. எதையும் பாக்கி வைக்கல. இதான் சவுதி அரேபியாவோட 63 தான் காலி பண்ணி இருக்கிறாங்க. ஆமா. சோ அதனால வந்து இது எந்த வகையிலயும் யமனை வந்து இவங்களால டிட்டர் பண்ண முடியாது. யமனை போய் தாக்குற அளவுக்கு வல்லமை வந்து இவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா இவங்கள்ட்ட ஏர்ஃபோர்ஸ் அவ்வளவு பலமான ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. அங்க போய் தாக்குதல் நடத்தணும்னா பல நாடுகளுடைய உதவி தேவைப்படும். அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. அவங்க வந்து இதுலதான் வந்து அவங்க முக்கியமா சொல்றாங்க, எந்த நாடு உதவிக்கு வருதோ அந்த நாடும் வந்து தாக்கப்படுங்கிறதையும் தெளிவுபடுத்துறாங்க. இப்ப எந்த நாட்டினுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுனாலும் அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாகும். இப்போ சவுதி அரேபியா வந்து தன்னுடைய ஏர் ஸ்பேஸை கொடுக்குது அப்படின்னாக்க சவுதி அரேபியா அதற்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தாக்குதல் நடத்தி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களால பெரிய வெற்றியை வந்து அடைய முடியல. அவங்களுடைய கப்பல்கள் வந்து தாக்கப்படுது, போர்க்கப்பல்கள் தாக்கப்படுது. இன்னும் ஏர்கிராஃப்ட் கெரியர்ஸ் தாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த போர் விரிவடைஞ்சதுன்னா. அது அவங்க பண்ணாம வச்சிருக்கிறாங்களே தவிர பண்ணணும்னா என்னைக்கு வேணாலும் பண்ணிடுவாங்க. வீழ்த்தப்படுறது மட்டும் இல்ல, மூழ்கடிக்கப்படலாம். ஸோ இப்படி பல்வேறு கோணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கத்தால யமனை வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியாது. அப்படியே ஒருவேளை தாக்குதல் நடத்தினாலும் இவங்களுடைய மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ஜீரோவா தான் இருக்கும். சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அடிச்சு காலி பண்ணலாமே தவிர மற்றபடி வந்து இவங்களுடைய மிலிட்டரி வந்து எந்த வகையிலையும் டிட்டர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லா அவங்களுடைய பாதுகாப்பு இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாவே வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் வச்சிருக்கிறாங்க. யமன் யமன் முழுக்க வந்து டன்னல் நெட்வொர்க் தான். ஸோ அதனால நீங்க எந்த வகையிலையும் எந்த தாக்குதல் நடத்தினாலும் மிலிட்ரி தளங்களை வந்து உங்களால தாக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க சிவிலியன் தளங்களை தான் தாக்கலாம். அதை தான் வழக்கமா இஸ்ரேல் வந்து அதுல தான் கை தேர்ந்தது. அதுதான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கு. அதை தான் அது பண்ணும். அப்படியே பண்ணுனாலும் 2500 கிலோமீட்டர் தாண்டி போய் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். யமன் கூட வந்து அவங்களுக்கு தாக்குதலுக்கு போகும்போது அப்படியே ஒருவேளை அதையும் தாண்டி அது தாக்குதல் நடத்த போகுதுன்னா மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா அதுக்கு பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய பாதிப்புள்ளாகும். ஸோ பெரிய அளவுக்கு அது நிதியை வந்து பங்கீடு பண்ண வேண்டியிருக்கும் இந்த தாக்குதலுக்காக. ஏற்கனவே அது ஒரு பக்கம் அந்த பக்கம் பொருளாதார சிக்கல்ல மாட்டுது. இந்த பக்கம் வந்து லெபனான் கூட சண்டை இருக்கு. இதுல யமன் அன்சார் அமைப்புக்கே அதனுடைய முழு பொருளாதாரத்தையும் பயன்படுத்த வேண்டிய நிலை வரும். ஸோ அதனால இது வந்து வயபிள் ஆப்ஷன் கிடையாது. இஸ்ரேலால தொடர்ந்து இந்த போரை நடத்த முடியாது. யமனை எந்த வகையிலையும் டிட்டர் பண்ண முடியாது. இப்ப இனிமே வந்து அவங்க யமனை தாக்குதல் நடத்துறத தடுக்கவும் முடியாது. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபேலசி இஸ்ரேல் பண்ண தாக்குதல். ஓகே, ஓகே தோழர். இதுதான் வந்து யாரோ எழுதியிருந்தாங்க. இட்ஸ் அ பிக் மிஸ்டேக் அப்படின்னு. எனக்கு அது சந்தேகம் இருந்துச்சு. பிக் மிஸ்டேக்ன்னு சொல்றாங்களே, ஆனாலும் இவங்க இப்படி தாக்குதல் நடத்திட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொன்ன பிறகு புரியுது. இது வந்து இதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த எப்படி சொல்றது? ராஜதந்திர ரீதியான எந்த வெற்றியும் அவங்களுக்கு கிடையாது. ஏதோ பண்ணணும்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து ஃபர்தரா பண்றதும் கஷ்டம் அப்படின்னு இருக்கீங்க. அதே போல நீங்க சொன்ன மாரி 12 மணிக்கு மேல தாக்குதல் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஏமன்ல 12:45 ஆயிருச்சு. மேபி இதுக்கப்புறம் மேபி இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு தெரியலாம். என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு. தோழர்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா தோழர் நீங்க? பல பல தகவல்கள் இருக்கு. இந்த ஒரு வீடியோல நம்ம பேச முடியாம போகுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசலாம். ஐ திங்க் வந்து நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகி போயிடுது. நம்ம நீண்ட வீடியோக்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அது முடியாம போகுது. நமக்கு வேலை ஆமா. பளுவும் இருக்கு. இல்ல சில தோழர்கள் வந்து அத கொஞ்சம் கம்மியா போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கம்மியா போடுறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எல்லா தோழர்களுக்கும் தெரியும். நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தாண்டி, நாங்க பேச வேண்டிய தகவல்கள முழுசா உங்களுக்கு குடுத்தா மட்டும் தான், நீங்க அது ஒரு புவிசார் அரசியல, ஒரு சர்வதேச அரசியல புரிஞ்சுக்க முடியும். இல்ல நம்ம அப்போதைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா நம்ம அத பண்ண முடியாது. அதனால தான் தோழர்கள் அதுல மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நேரம் எடுக்க தான் செய்யும். அ உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.